சீஷர்கள்ட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி பேதுருட்ட இருந்துச்சு. அதனால தான் என்னமோ பேதுரு பிரதான அப்போஸ்தலனாக மாறுறாரு. அப்போ இந்த இடத்துல தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தைகளை விட்டுட்டு போகாதீங்க. ஒரு டைரி வச்சுக்கிறங்க, எழுதுங்க, அது திரும்ப பேசுங்க. எதுக்காக ஆண்டவர் ஏசாயா 60 இந்த வருஷம் கொடுத்தாரு? இந்த வருஷம் ஒஸ்டா மாறப்போகுது. இதோ பூமியிலே காரிருள் மூடும். இந்த யுத்தம் சாதாரணமாக நிற்காது, வேணா பாருங்க. நேற்று இந்தியா சொல்லுது எங்கள் கப்பல் வந்துருச்சு என்ன கொண்டுட்டு, உடனே ஈரான் சொல்கிறான் ஒரு கப்பல் இனி வராது, இனிமேல் தான் பெட்ரோல் தட்டுப்பாடு வரப்போகுது. அடைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஈரானுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கால்வாய் இருக்குது, அது வழியாக தான் உலகத்துக்கே என்ன வருது, அது வழியாக தான். அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? அந்த கேட்டை அடைக்கிறதுக்கு பதிலாக கீழே கண்ணி வெடி வச்சிடறானா. இந்த டபால்னு நம்ம கப்பல் போகும்போது டபால்னு வெடிக்குது. அப்போ கடலுக்குள்ளே கண்ணி வெடி வச்சா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? எல்லாம் இன்றைக்கி வேறு மாதிரி டெக்னாலஜி ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்மேல் கர்த்தர் உதிப்பார், ஆனால் எழும்பி பிரகாசிக்கணும்னு சொன்னார். இவனும் வதந்தியை நம்பி எத்தனை பேர் பெட்ரோல் பங்கில் நிற்கிறான்னு தெரியல. பெட்ரோல் பங்கில் நின்றே செத்து போயிடக்கூடாது. சென்னை பட்டணத்தில் பல கிலோமீட்டர், ஏன்னா இந்த கடைசி காலத்தில் சோறு கிடைக்காம இருக்கிறத விட கிடைக்காதுங்கிற வதந்தியே பல பேரை கொன்றுது. பல பேர் தற்கொலை பண்ணி செத்துடுறான், சோறு கிடைக்காதோ அது கிடைக்காதோன்னு. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் உங்களை இதை விட கடினமான பாதைகளை நடத்தி வந்தவரை மறக்காதிருங்கள். அதனால தான் பேதுரு பார்த்தீங்கன்னா முந்தின நாள் அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறாரு. அடுத்த நாள் ரிட்டர்ன் வரும்போது அழகான வார்த்தை அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வரும்போது பேதுருவை பாருங்கள், மார்க் 11, 20, 21 வசனங்களில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பேதுரு மட்டும்தான் அந்த காரியத்தை செய்வார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து, யார் நினைவு கூர்ந்தா? அப்போ இங்கேருந்து தேவன் பேசின வார்த்தைகளை நினைவு கூர்றவங்க வருங்காலங்களில் பெரியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். இதுலேருந்து புரியுதா? இங்கே இருக்க பெண்கள்கிட்ட நான் போனவன் நேற்று போயிட்டு சாராளை பற்றி நான் ஒரு 3 பாயிண்ட்டை திரும்ப பேசிட்டு போய் கேட்டேன். எங்கள் பிள்ளைங்க யாருமே சொல்லலை. பார்க்கும்போது பேதுரு எவ்வளோ பெஸ்ட்டு ஒரு மீனை வந்தான். நேற்று தினம் அந்த அத்தி மரத்தை ஆண்டவர் சபிச்சாரு. நான் நினைக்கிறேன் வீட்டிலேருந்து பெத்தானியாவிலேருந்து வரும்போதே மைண்டு ஃபுல்லாக இப்படி தான் இருந்திருக்கும் போல். அந்த அத்திமரம் என்ன இருக்கும், அந்த அத்திமரம் என்ன இருக்கும், ஆண்டவர் நேற்று இப்படி யாரையுமே சபிச்சது இல்லையே, 3 வருஷ ஊழியத்தில் அவர் யாரையுமே இப்படி சபிச்சது இல்லையே, என்ன இருக்கும் என்ன இருக்கும் என்ன இருக்கும். பார்த்தா ஒரு இலை கூட இல்லாமல் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, பட்டு போச்சு. உடனே ஆண்டவர்கிட்ட நினைவு கூர்றார். இவர் தான் பிரதான அப்போஸ்தலன். அவர் படிப்பறிவு இல்லாதவர் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் திட்டியிருப்பார், சபையில் திட்டியிருப்பார் எங்கேயோ ஒரு இடத்துல. அவரை பார்த்த உடனே இவங்களுக்கு எதாவது ஞாபகம் வரும், இது பிசாசோட வேலை இல்லவா. இப்போ அன்னைக்கு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்மளை திட்டினானே, ஆனால் தேவ வார்த்தையை நினைவு கூறுற அனுபவம் உங்களுக்கு இருக்கா? எத்தனை பேர் என்னையை பார்க்கும்போது அப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நம்மளை திட்டின வந்தானே, அப்படி திட்டின வந்தானே, இப்படி திட்டின வந்தானே, எத்தனை பேர் பார்க்குறாங்களோ தெரில. ஆனால் இயேசுவின் வார்த்தை அங்கே பாருங்கள், பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். இயேசு ஒரு பெரிய காரியத்தை அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவர் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை தான் செத்துப்போன ஒரு பாட்டியவே பேதுரு உயிரோடு எழுப்புறதுக்கு காரணமாக இருந்துச்சியா? கையை தட்டுங்களே, ஹல்லேலூயா. அதான் நினைக்கிறேன், ஆண்டவர் கூட எந்த பாட்டியும் உயிரோடு எழுப்பலை. ஆனால் பேதுரு தான். அந்த அம்மா பேர் என்ன? தோற்கால். அந்த அம்மா ப்ளவுஸ்லாம் நல்லா தைக்குமா, ஃப்ரீயாக தைச்சி கொடுக்கும். அதனால் அதோட சாவு யாருக்குமே தாங்க முடியல. எல்லாரும் அதை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. ஆனால் பேதுரு அவிசுவாசமே படாமல் இந்த பாட்டி மறுபடியும் உயிரோடு வந்து என்னத்துக்கு? ஒரு 15 வயசு ஆள் பெண் பிள்ளையாக இருந்தால் உயிரோடு வந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கல. விசுவாசத்தோடு அந்த பாட்டியை உயிரோடு எழுப்பி அற்புதமாக செத்து போய் கல்லறைக்கு போக வேண்டிய பாட்டியை உயிரோடு எழுப்பினது காரணம், அன்னைக்கு இயேசு சொன்னார், விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். இதுதான் அங்கே நினைவு கூர்ற அனுபவம். அப்படித்தான் சவாலான சூழ்நிலைகளை சாதகமாக மாற்ற முடியுது. ஐயோ திடீர்னு கொண்டு வந்து இந்த பாட்டியை சோமாக்க நம்ம வீட்டை வந்து தட்டுறாங்களே, பின்வாசல் வழியாக ஓடி போயிடுவோமா?
இப்படி பேதுருன்னு ஒருத்தர் இருக்கார, ஏன்பா ஒரு பாட்டி செத்து போயிட்டாங்க, சுகமாக்குறதுக்காக நாங்கள் கூப்பிட வந்திருக்கோம். அத்தாடி நான் இதுக்கு இங்கே தேடி வந்தாங்களே. நான் சொல்கிறேன், பேதுருவோட விசுவாசத்தை விட கூப்பிட வந்தாங்களே, இந்த பாட்டியை உயிரோடு எழுப்ப அவரால் முடியும் என்று சொல்லி இந்த தொற்கால உயிரோட எழுப்பு அங்கே தாங்க வேலை நடக்கும். நீங்கள் நாளைக்கு ஆஸ்பத்திரியிலையோ வியாதியிலையோ கிடக்கும் போது இந்த வசனங்கள் தாங்க உங்களை பலப்படுத்தி எழும்ப பண்ணும். அதுக்கு தான் நான் அடிக்கடி போராடுறது. வசனத்தை மட்டும் இருதயத்தில் சுமந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த வசனம் உங்களை காப்பாற்றிடும். அதனால தான் பேதுருவுக்கு இந்த சம்பவங்கள்லாம் ரொம்ப நெருக்கம். அதுவும் ஆண்டவர் சில இடத்துல தான் மெய்யாகவேன்னு சொல்லுவார். நீங்களும் இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மலை போன்ற பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு கூட உங்கள் ஜெபத்தில் சொன்னீங்கன்னா கர்த்தர் அதை அப்படியே செய்து கொடுப்பார். அல்லேலூயா. அதுபோல் யூதாஸ் பெரிய தப்பு பண்ணாரா, பேதுரு பெரிய தப்பு பண்ணாரா? காசு வாங்கினாரு, அதோட போயிட்டாரு. ஆனால் பேதுரு மறுதளிச்சார். 3 பேர் 1 2 3. அதுவும் பேதுரு மறுதளிக்கிற நேரம் இயேசுவை 39 அடி அடிச்சுக்கிட்டு இருக்க நேரம். அந்த விசாரணை நேரத்தில் இயேசு ரத்த வெள்ளத்தில் இருக்கார். இவர் ஒரு பக்கமாக மறுதளித்து சத்தியம் பண்ணிகிட்டு இருக்கார். எப்படிப்பட்ட ஒரு நேரம் பாருங்கள். ஆனால் எப்படி பேதுருக்கு இறக்கம் கிடச்சிச்சுன்னா, இன்றைக்கி இந்த டைட்டில் ரொம்ப முக்கியமானது. அந்த கடைசி பஸ்கால இயேசு அப்பத்தை எடுத்து கொடுக்கும்போது அந்த நேரத்தில் சொன்னார், நீ மறுதளிப்பாயின்னு. அப்போ சுய பலத்தில் சொன்னார், இல்லை இல்லை, உயிரே போனாலும் சரி, எவன் மறுதளித்து போனாலும் சரி, இந்த 11 பேர் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். ஆனால் மறுதளிச்சிட்டான். எப்படி மறுதளிச்சிட்டார், எப்படி மீண்டும் வந்தார் தெரியுமா? நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்தார். தயவு செய்து அடுத்தவங்க உங்களுக்கு பகைச்சது, திட்டினது, சண்டை போட்டது இதெல்லாம் நினைவு கூறாதீங்க. தேவன் உங்களோடு பேசி உங்களை நடத்தி உங்களோடு பேசினது, ஊழியர்களை கொண்டு பேசினது, இவைகளையெல்லாம் நீங்கள் பிடித்து நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். அங்கே நடந்த காரியத்தை பாருங்கள். மார்க் 14:72 வசனத்தில் மார்க்கு தான் இதை கொஞ்சம் நான் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். மார்க்கை எழுதுறதற்கு காரணமாக இருந்தது பேதுரு என்பதனால இன்னும் நேர்த்தியாக அழகாக எழுதினார். பாருங்க 72 வசனம். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை எத்தனை தடவை? 3 தடவை மறுதலிப்பா. இந்த இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு என்ன கூர்ந்து, நீங்கள் என்னைக்காவது உங்கள் வீட்டில் தேவன் பிரசங்கத்தில் பேசுனதை நினைவு கூர்ந்து இதை கை கொள்ள முடியாமல் போகுது, நமக்கு இந்த வார்த்தையை கை கொள்ள முடியாமல் போகுது, நீங்கள் அழுதுருக்கீங்களா? தேவன் நம்மளோட பிரத்யட்சமாக பேசினார், நம்மளுக்கால நிற்க முடியலையே அப்படின்னு நினைவு கூர்ந்து நீங்கள் தான் பிரதானமாய் உயர்த்தப்படுவீர்கள். உங்களைத்தான் தேவன் ஆசீர்வதிப்பார், உங்களைத்தான் தேவன் மேன்மைப்படுத்துவார். பாருங்கள், 2வது தடவை கூவும்போது பர்டிகுலராக அந்த வார்த்தையை பிடிச்சி வச்சுருக்காரு. 2வது தடவை காலையில் உங்கள் வீட்டில் சேவல் எப்போ கூவுது? அது ஒரு அதிகாலை நேரம் கூவுதில் அந்த 2வது தடவை கூவும்போது 3 தடவை. ஆனால் பாருங்கள், இயேசுவோட கூட நிற்கிறாரு, அந்த அடிபடும்போது பார்க்குறாரு. இவர் என்ன நினச்சிக்கிட்டு பார்க்குறாருன்னா, 2 பேருமே ஒரே மேட்ரு தான் நினச்சாங்க. யூதாஸும் காசு வாங்கிடுவோம், இயேசு மறைஞ்சிருவார், திரும்ப நாளைக்கு ஊழியத்துக்கு வந்துடலான்னு. இவர் என்ன நினைக்கிறார், இயேசுவெல்லாம் அடிக்க முடியுமா? இயேசுவெல்லாம் யாராவது அடிக்க முடியுமா? இதிலிருந்து தேவன் சொன்ன சில வார்த்தைகளை அவங்க என்ன பண்ணலை, நினைவு கூறாமல் விட்டுட்டாங்க. ஆனால் நல்ல வேளை ஒரு முக்கியமான வார்த்தையை நினைவு கூர்ந்தார். சேவல் 2 தடவை கூவுறதுக்கு முன்னே 3 தடவை என்ன அழுதான்னு போட்டிருந்தா பரவாயில்ல. ஏன்னா மார்க்கு பேதுருவுக்கு ரொம்ப நெருக்கமானவரும், இந்த மார்க்கு நிருபம் பேதுருவினுடைய துணையோடு எழுதப்பட்டதும் சொல்கிறனால உண்மை எழுதியிருக்கார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உண்மை எழுதியிருக்கார். அதிகமாக கடினமான மனுஷங்க அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய மாட்டாங்க, அழுகவே மாட்டாங்க. ஆனால் பேதுரு 2 தடவை அழுதார்ல, இங்கேயும் அழுதார். என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டப்பையும் பேதுரு உடஞ்சி நொறுங்கி அழுதார். இதை இன்னும் கொஞ்சம் அழகாக லூக்கா 22:61 பார்த்தீங்கன்னா, இதை லூக்கா அந்த சூழ்நிலையை கரெக்டாக கொண்டு வருவார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 61வது வசனத்தில் அந்த சூழ்நிலை, அப்பொழுது கர்த்தர் திரும்பி, சும்மா இல்லை, அடி வாங்கிட்டு இருக்கும்போதும் திரும்புகிறாரு. ஏன்னா பேதுரு எனக்கு முக்கியமானவன். ஒரு சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்கே இவ்வளோ பேர் என்னை புடைச்சிக்கிட்டு இருக்காங்க, அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் பாருங்க திரும்பி பார்க்குறாரு. அப்படின்னா அந்த கடுமையான நடுராத்திரி சூழ்நிலையில் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்ததுக்கு காரணம்,
ஒரு நாள் இவன் எனக்காக எழும்பி நிற்பான். கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. சில வார்த்தைகளை உங்களுக்கு ஆண்டவர் நினைப்பு கூட்டுறதுக்கு காரணம், நீங்கள் எதிர்காலத்தில் கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக மாற போகிறீங்க. பலவிதமான சோதனைகளில் மறுதளிப்புகளில் நீங்கள் போன போதும், நீங்கள் ஆண்டவருக்காக நிற்க முடியாத சூழ்நிலைகளில் போன போதும், நீங்கள் மறுதளித்து நின்ற போதும், திரும்ப கைப்பிடிச்சு உங்களை தூக்கி விட்டு திரும்பி பார்த்து மகளே மகனேன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இயேசுவுக்காக வாழ்வீங்க, நீங்கள் இயேசுவுக்காக நிற்பீங்க. அதனால தான் அடிக்கும் போது வலிக்குமா இல்லையா சொல்லுங்க? அதுவும் அவங்க அடிக்கிற அடி பயங்கரமாக அடிப்பேன். இன்னைக்கு வரைக்கும் சபைகளை யூதர்களை அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்க மனம் திரும்பலை. ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல கர்த்தர் திரும்பின உடனே அப்படியே நேற்று நைட்டு ஞாபகம் வருதில்ல, எவ்வளோ பெரிய இடத்துலையும் இப்போ பார்த்தீங்கன்னா சில முக்கியமான இடத்துல நமக்கு நம்முடைய உங்களுடைய சொந்தக்காரங்களோ இல்லை உங்களுடைய நெருங்கிய உறவுகள் ஒரு திருமண கோலத்தில் ரெண்டாலும் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற உறவு தெரியும். இந்த முக்கியமான ஈவெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன் புரியும். அது மாதிரி 3.5 வருஷம் இயேசுவோடு நடந்தவனுக்கு அவர் இவ்வளவு அடியிலையும் வேதனையிலையும் திரும்பி பார்த்தபோது கொஞ்சம் நினைவு வருது, இன்னைக்கு நைட்டு இவர் இறந்துருவார். இவர் சொன்ன வார்த்தைகளில் ஏதோ உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அழுகிறார்.